இந்த கதை அம்மாவை தோட்டத்தில் மகன் எப்படி வேலை செய்தான் என்பதை பற்றி ஒரு கதை எழுதலான்னு இருக்க என சொல்லுறீங்க. வாங்க கதைக்கு போவதற்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கதைக்கு போவோம். அம்மா பெயர் கயல், அப்பா கார்த்தி. நான் மணி. அம்மா பத்தி சொல்லணும்னா கல்யாணி நடராஜன் மாதிரி இருப்பாங்க. அப்பா சத்யராஜ் போல. அப்பா பிசினஸ் பண்ணுறாரு, காலையில போன நைட்டா வருவாரு. அம்மா டீச்சர் ஆன இப்ப வேலை பார்க்கல, டியூஷன் மட்டும் எடுக்குறாங்க. நான் காலேஜ் படிக்குறான், 3ஆம் ஆண்டு. சரி கதைக்கு வருவோம். எப்படி நம்ம கதையோட ஹீரோ மணிக்கு அவங்க அம்மா குகையை தோட்ட வேலை செய்ய கிடைக்குதுன்னு பார்ப்போம். நான் 1ஆம் ஆண்டு காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறப்ப நான் நண்பர்கள் எல்லாம் கூட்டமா உட்கார்ந்து ஏதோ பேசிட்டு இருந்தானுங்க. நான் என்ன பேசுறாங்கன்னு பாக்கலன்னு போன. அங்க அவங்க குகைன்னு பேசிக்கிட்டு இருந்தானுங்க. அப்புறம் சார் வந்துட்டாரு. என் மனசு மட்டும் அப்படினா என்னன்னு இருந்துச்சு. அப்புறம் அன்னைக்கு காலேஜ் நான் வீட்டுக்கு வந்து கூகுளை பார்த்த. அப்புறம் அப்படி நான் என்னன்னு கூகுள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட. அப்புறம் நான் கிரவுனுக்கு விளையாட போன. அங்க என் நண்பனை சந்திச்சா. சந்திப்பு தான் என் வாழ்க்கையை மாத்த போதுன்னு அப்ப தெரியாது. நான் அந்த விளையாட்டு மைதானத்துக்குள்ள போன. அங்க ஓரமா இருக்குற கடையில என் பள்ளி நண்பன் மாதிரி இருந்துச்சு. சரின்னு பக்கத்துல போய் பார்க்கலாம்னு கிட்ட போன. கிட்ட போனப்ப தான் தெரிஞ்சது அது என் நண்பன் வேல் மகன் விஸ்வான்னு தெரிஞ்சது. இவன் யாரு கூட இங்க தனியா உட்கார்ந்துருக்கான்னு பார்த்தா அது அவன் அம்மா. என்னடா இங்க வந்து உட்கார்ந்துருக்கான்னு கேட்ட. சின்ன பிரச்சனைன்னு சொன்ன. என்னடான்னு கேட்ட. அதுக்கு இரு மச்சை வரன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு ஏதோ பேசிட்டு என்கிட்ட வந்தா. நான் அவங்க அம்மா பார்த்து நலம் விசாரிச்ச. அவங்களும் விசாரிச்சாங்க. அப்புறம் அவங்க அம்மாவை அங்கேயே இருக்க சொல்லிட்டு என்ன தனியா கூப்பிட்டு வந்தா. சொல்லு மச்சி, என்ன பிரச்சனைன்னு கேட்ட. அவன் இதை யாருகிட்டையும் சொல்லக்கூடாது சரியான்னு என்கிட்ட சத்தியம் வாங்குன. நான் ஓகே கேட்டான்னு சத்தியம் பண்ணேன். மச்சி, அது வந்து எப்படி சொல் லுறதுன்னு தெரியலடா. நான் சொல்லுடா என்கிட்ட. என்ன தயக்கம் மச்சி? மச்சி, அம்மாவை யாரோ தோட்ட வேலை செஞ்சு இருக்காங்கடா. நான் என்னடா சொல்லுற மச்சி? ஆமா மச்சி, நான் என்னால நம்ப முடியல மச்சி. ஆன நல்ல விஷயம்தான சொல்லி இருக்க. அப்புறம் என்ன மச்சி? மச்சி, அங்க தாண்ட பிரச்சனை. நான் என்னடா சொல்லுற, தெளிவா சொல்லு மச்சி. மச்சி மச்சி, அதெல்லாம் இல்ல மச்சி. அது வந்து நான் அப்ப சொல்லி தொலடா நாயே மச்சி. எங்க அம்மாவா தோட்ட வேலை செய்து சுண்ணாம்பு அடிச்சது நான் தான்டா. நான் என்ன மச்சி சொல்லுற, எனக்கு தலை சுத்துற போல இருக்கு மச்சி. மச்சி டேய், அமைதியே இருடா, சத்தம் போடாத. நான் டேய் ஏண்டா அம்மாவோட குகையே தோட்ட வேலை செய்து இருக்க மச் சீட்டேய், அம்மா தாண்டா தோட்ட வேலை செய்ய சொன்னாங்க. நான் இருமச்சி, தலை சுத்துற மாதிரி இருக்கு. என்னடா சொல்லுற, உன்ன நல்ல பையனு நினைச்சாண்ட. என்ன முதல விடுடா, நான் போற மச்சி. மச்சி மச்சி, போகாதடா, நில்லுடா. நான் சரி சொல்லு, என்ன இருந்தாலும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்டா சொல்லி தொலை. நான் அம்மா சொல்லுறபடி குகையை தோட்ட வேலை செய்ய வேண்டியது தானா. நான் அதுவும் சரிதான். சரி அப்ப நான் சொல்லுறத கேளு மச்சி. என்னடா சொல்லுற, உங்க அம்மா கிட்ட சொல்லு தினமும் தோட்ட வேலை செய்யுறேன்னு. நான் அங்க பாருட்டா எவ்வளோ சந்தோஷம்னு. மச்சி, ஆமா மச்சி, உன் நம்பர் குடுடா. நான் 98 மச்சி. ஓகே மச்சி. நான் மச்சி கேக்குறான்னு தப்பா எடுத்துக்காத மச்சி, சொல்லு மச்சி. நான் அது வந்து உங்க அம்மாவை எப்படி தோட்ட வேலை செய்து சுண்ணாம்பு அடிச்ச மச்சி சொல்லுறா. மச்சி, நம்மடன் முடிச்சட்டு 2 பேரும் வேற வேற பள்ளிலா சேர்ந்துட்டோம் லா. அங்க எனக்கு ஒரு நண்பன் கிடைச்ச மச்சி. அவன்தான் குகையை பற்றி சொன்னான். அவனைப் பத்தி எனக்கு 12 தலா தெரிஞ்சது. புது பள்ளி போனப்ப அவன் மட்டும்தான் நண்பன் ஆன. அதனால அவனைப் பத்தி தெரிஞ்சப்பா அவனை விட்டு விலகி வர முடியல. அவன் மொபைலைலா அவங்க ஏரியா தோட்டத்தோட போட்டோ லா காமிச்சா. நான் பார்க்காத மாதிரி மூஞ்ச திருப்புனா. அவன் ஒரு டைம் பாருன்னு சொல்லி போட்டோ லா காமிச்சா. அந்த போட்டோ லா பார்த்தா உடனே எனக்கு தோட்ட வேலை செய்யணும் போல இருந்துச்சு. 2 பேரும் பிரிக்க முடியாத அளவுக்கு நண்பர்கள் ஆகிட்டோம் மச்சி. அவன் எனக்கு அப்புறம் ஒரு பிடிஎஃப் காட்டின. அதுல நிறைய ஆங்கில ஸ்டோரி இருந்துச்சு. அத வீட்டுல போய் படின்னு நானும் எல்லா கதையும் படிச்சா. நான் இது எல்லாத்தையும் பேய் அரைஞ்ச மாதிரி காதுல வாங்கிட்டு இருந்த மச்சி. சரி
நான் அப்புறம் கால் பண்ணுறன்னு சொல்லிட்டு கவம்பிட்டா அவன் நானும் வீட்டுக்கு கவம்புனா வர வழி புல்லா அவன் சொன்னதுதான் ஞாபகம் வந்துச்சு. அப்படியே வீட்டுக்கு வந்து கதவை துறந்தா அங்க எங்க அம்மா நின்று கொண்டு இருந்தாங்க. அப்புறம் அம்மா டேன்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் என்னன்னு கேட்டேன். அம்மா டே நானும் அப்பாவும் கடைக்கு போயிட்டு வரோம், நாம நைட் வால்பாறை கவம்புறோம், உங்க பெரியம்மா பார்க்க போறோம். நான் சரிம்மா. அப்புறம் அம்மாவும் அப்பாவும் வெள்ள போயிட்டாங்க. நான் என் ரூமுக்கு போய் கொஞ்ச நேரத்துல போனோம். அப்புறம் பாட்லா என் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து மெசேஜ் வந்துச்சு. என் நண்பன் தான் மெசேஜ் பண்ண சொல்லு மச்சி. அவன் கூட கொஞ்ச நேரம் பேசுனா சரின்னு நான் தூக்கினேன். கனவுல கூட அம்மாவோட குகையில் சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி கனவுதான். அப்புறம் எல்லாம் கவம்பி பஸ் ஸ்டாண்ட் போனோம். எங்க ஊர்ல இருந்து பொள்ளாச்சிக்கு டைரக்ட் பஸ், அதுல ஏறினோம். நான் ஜன்னல் பக்கம், அப்பா நடுவுல, அம்மா அந்த ஊரோம் உட்கார்ந்தாங்க. பஸ் கொஞ்ச தூரம் போச்சு. அப்ப ஒரு குடிகார பையன் எங்க அம்மாவை கிட்ட வந்தா எங்க அம்மா பயந்து நின்னுட்டாங்க. அப்புறம் அப்பா அந்த ஓரம் போயிட்டு அம்மா இந்த நடுவுல உட்கார்ந்தாங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாம் தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு மட்டும் தூக்கம் வரல. அப்புறம் பொள்ளாச்சி போய் இறங்குனோம். வால்பாறை பஸ் புடிச்சு வால்பாறை போனோம். இங்க எங்க பெரியப்பா பெரியம்மா பத்தி கொஞ்சம் அவங்களுக்கு வயசு, ஆனாலும் அவங்க சின்ன புள்ளன்னு நினைப்பு. அப்புறம் எங்க பெரியம்மா எங்களை வரவேதங்க அப்பா காலையில பேசிக்கலாம்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எங்க அப்பாவும் அம்மாவும் ரூமுக்கு போயிட்டாங்க. பெரியப்பா ஹால்ல படுத்துக்கிட்டாரு. என்ன பெரியம்மா அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. சரி நானும் தூங்க காலையில் எழுந்து அப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வேள வந்தா டீ குடிச்சு எங்க அம்மா கூட கொஞ்ச நேரம் பேசுனன். அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு சோலையர் அணை போலாம்னு சொன்னாங்க. எல்லாரும் கவம்பி போனோம். காலா என் பக்கத்துல அம்மா பெரியம்மா, அம்மா பக்கத்துல அப்பா 2 பேரும் இருந்தாங்க. ஒரு வழியா அணைக்கு வந்துட்டோம். போட்டோஸ் எடுத்தோம். அப்பத்தா ஒரு சம்பவம் நடந்துச்சு. எங்க அம்மாவும் அப்பாவும் அந்த பக்கம் வேடிக்கை பார்த்தாங்க. எங்க பெரியப்பா வச்சு நான் போட்டோ எடுத்த அப்பா அங்க இருந்தா பசங்க எங்க பெரியம்மாவை பார்த்து குகை அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த பசங்களை திட்டினேன். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். என்னோட பெரியம்மா எதுக்கு அவங்களை திட்டின என்று கேட்டாங்க. உங்களை திட்டினது நானே என்றேன். சரி என்னோட குகையில் தோட்ட வேலை செய்யுறையே என்று கேட்டாங்க. நானும் அன்று முழுவதும் தோட்ட வேலை செய்து சுண்ணாம்பு அடித்தேன். அப்புறம் நான் நிறைய முறை தோட்ட வேலை செய்து இருக்கேன். இந்த கதை உங்களுக்கு பிடித்து இருந்தால் மறக்காமல் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.